மார்னிங் இன்னைக்கு கிளாஸில் நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் செகண்ட் யூனிட்டில் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ ரிஜிட் பாடி அப்படிங்கிற இந்த சாப்டரில் வந்து பேரல் ஃபோர்ஸஸ் இந்த செக்ஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து ரிசல்டன்ட் ஆஃப் டூ பேரலல் ஃபோர்ஸஸ், இதில் லைக் பேரலல் ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு ரிசல்டன்ட் எப்படி எழுதியிருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் A1 by x A2 is equal to F2 by F1 அப்படின்ட்டு எழுதியிருந்தோம். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா F1 into x A1 is equal to F2 into x A2 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி பொசிஷன் வெக்டர் ஆஃப் A1 and A2 be R1 R2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் A1 A2 R1 R2 அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் டிவைட்ஸ் இன்டர்னலி A1 A2 இந்த ரேஷியோ F2 is to F1 அப்படின்ட்டு சொல்லிட்டோம். அதனால பொசிஷன் வெக்டர் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலான்னா F1 R1 ப்ளஸ் F2 R2 divided by F1 plus F2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, ஸோ இதுக்கு வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு பார்ப்போம். லெட் த கிவன் ஃபோர்ஸஸ் பி அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன். ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து பேரலல் ஃபோர்ஸஸாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸாக வந்து அது இருக்கும். இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து என்ன டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம F1 I வெக்டர் அப்படின்ட்டு எடுத்தோன்னா இன்னொரு ஃபோர்ஸை வந்து F2 இன்ட்டு மைனஸ் I வெக்டர் அப்படின்ட்டு எடுப்போம். ஓகேவா? இது இந்த A1ங்கிற பாயிண்ட்லேயும் A2ங்கிற பாயிண்ட்லேயும் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸாக வந்து அது இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா we see that the steps of case 1 repeat only with the difference that instead of A2 we have F2 we have minus F2. அதாவது நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸுக்கு எப்படி ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அங்கே F2ன்னு எடுத்ததுக்கு பதிலாக இங்கே மைனஸ் F2ன்னு எடுப்போம். அவ்வளவு தான் வந்து வித்தியாசம். அதனால தான் வந்து அங்கே F1I F2iன்னு வந்ததில்ல, இங்கே F1I மைனஸ் F2I அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். F1 ப்ளஸ் மைனஸ் F2I அப்படின்ட்டு இருக்கும். ஸோ திஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் A1 A2 இந்த ரேஷியோ மைனஸ் F2 இஸ் டு F1 அப்படின்ட்டு எழுதிடலாம். Therefore A1 A2 divides externally in the ratio F2 is to F1 அப்படின்ட்டு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸுக்கு தான் வந்து பெரிய கேஸாக போகும். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 8 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ரிசல்டன்ட் ஆஃப் டூ பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வந்து ரிசல்டன்ட் ஆஃப் மெனி பேரலல் ஃபோர்ஸஸ். ரெண்டு பேரலல் ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ மெனி பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற போது இதனோட ஜென்ரலைசேஷன் தான். அப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸை இதை மாதிரி எடுத்துக்கலாம். F1I F2I F3I எக்ஸெட்ரா Fn(i) அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே கோப்ளேனராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி இதனோட பொசிஷன் வெக்டார்ஸை வந்து R1 வெக்டர், R2 வெக்டர், எக்ஸெட்ரா Rn வெக்டர் அப்படிங்கிற மாதிரி
எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதனோட ரிசல்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம்ல, F1 I வெக்டர் F2 I வெக்டர் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு parallel forcesோட ரிசல்டன்ட் வந்து F1 ப்ளஸ் F2 இன்ட்டு I வெக்டர் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதை மாதிரி இதனோட பொசிஷன் வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா F1 R1 ப்ளஸ் F2 R2 டிவைடடு பை F1 ப்ளஸ் F2 அப்படிங்கிறது தான் பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதனோட நம்ம தேர்ட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது F1I F2I F3I இந்த மூணு ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா F1 ப்ளஸ் F2 ஃபஸ்ட்டு உள்ளது, செகண்ட் உள்ளதை வந்து F3 அப்படின்ட்டு வச்சுக்கணும், இன்ட்டு I அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் இதனோட பொசிஷன் வெக்டாரை எழுதணும். ஸோ இதனோட பொசிஷன் வெக்டாரை எந்த மாதிரி எழுதியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு என்னது வந்தது அப்படின்னா F1 R1 ப்ளஸ் F2 R2 டிவைடடு பை F1 ப்ளஸ் F2ன்னு வந்துதா. ஸோ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு F3 R3 போடுவோம் divided by F1 plus F2 plus F3 அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு வந்து இந்த இடத்துல எது வரும் அப்படின்னா F1 plus F2வும் வரும். அப்போ என்னவாகும் அப்படின்னா இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு நியூமரேட்டரில் என்னது இருக்குன்னா F1 R1 F2 R2 F3 R3ன்னு இருக்குது. டினாமினேட்டரில் வந்து F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 3 parallel ஃபோர்ஸஸோட பொசிஷன் வெக்டார் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸஸுக்கு வந்து ரிசல்டன்ட் என்ன, அதனோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு எழுதியிருந்தோம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு தேர்டு ஃபோர்ஸுக்கு வந்து ரிசல்டன்ட் என்ன, பொசிஷன் வெக்டார் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலைசேஷன். அப்புறம் 3 ஃபோர்ஸஸையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது கூட 4ஆவதாக ஒரு ஃபோர்ஸை ஆட் பண்ணி இதனோட ரிசல்டன்ட் அதனோட பொசிஷன் வெக்டார் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஜென்ரலைசேஷன் வந்து போகும். ஸோ அப்போ ஜென்ரலாக நமக்கு மெனி n parallel forces இருந்ததுன்னா அதனோட பொசிஷன் ரிசல்டன்ட் வந்து F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் எக்ஸட்ரா Fn இன்ட்டு I, அதனோட பொசிஷன் வெக்டார் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரிமார்க். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா 2 parallel forces இருக்குது. இதனோட மேக்னிடியூட் வந்து P and Q. It acts on the rigid body if P and Q are interchanged to P square by Q with the line of action being the same. Show that the line of action of the resultant is also same if the forces were simply interchanged அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதாவது வந்து பியும் கியூவும் வந்து 2 parallel forces அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து ரிசல்டன்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த P ஸ்கொயர் பை Q ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், ரெண்டாவது ஃபோர்ஸ் அப்படியே இருக்குது அப்படின்னா இதனோட ரிசல்டன்ட்டும் லுக்ஸ் லைக் திஸ் சேம் ரிசல்டன்ட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டயக்ராம் கன்சிடர் பண்ணியிருந்தோமா போன கிளாஸில் லைக் parallel ஃபோர்ஸஸுக்கு. இந்த மாதிரி டயக்ராம் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு ரிசல்டன்ட் வந்து என்னது கிடைச்சிது அப்படின்னா F1 XA1 இஸ் ஈக்குவல் டு F2 XA2ன்னு கிடைச்சிதா. அதாவது இந்த F1 இந்த XA1 இஸ் ஈக்குவல் டு F2 XA2 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம டயக்ராம் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரையில் டயக்ராம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏபி பிக்யூ தான் வந்து ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே F1 F2ன்னு எடுத்த மாதிரி. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம C அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட இங்கே ரிசல்டன்ட் எப்படி வரும் அப்படின்னா P இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு Q இன்ட்டு CB அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ P இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு Q இன்ட்டு CB
அப்படிங்கிறது தான் வந்து ரிசல்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா க்யூ வந்து பி ஸ்கொயர் பை க்யூன்னு மாற்றுறோமா, ஸ்டேட்மெண்ட்டில் தானே கொடுத்துருக்காங்க. பியை வந்து பி ஸ்கொயர் பை க்யூவை தான் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இஃப் q is changed to p square by q அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது க்யூவை p ஸ்கொயர் பை q அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இந்த சென்டர் பொசிஷன் வந்து மாறக்கூடிய சென்டரை நம்ம டி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ரிசல்டன்ட் ஆஃப் 2 like parallel forces வந்து ரிசல்டன்ட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டு சி, இந்த பாயிண்ட்டு டினா நம்மளால் என்ன பண்ண முடியும்? P into AD is equal to P square by Q into DB அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். வேறு டிங்கிறது வந்து நியூ சென்டர், ஏன்னா க்யூவோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? சரி. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பி கேன்சல் ஆகும். இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா க்யூ இன்ட்டு ஏடி ஈக்குவல் டு பி இன்ட்டு டிபி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருது. ஸோ இதனோட ரிசல்டன்ட்டும் இந்த ரிசல்டன்ட்டும் பார்க்க ஒன்று போல் இருக்குதா? ரெண்டுமே பார்க்க ஒன்று போல் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். D is the center of the 2 like parallel forces with Q at A and P at the point B அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். இங்கே ஒரு மாதிரி வேகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து வெங்கட்ராமன் புக்கில் உள்ள ப்ரூஃபை தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையே வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 2 like parallel forces, அதனோட மேக்னிடியூடு P and Q, it acts on the rigid body A and B which are interchanged in position, then show that the line of action of the resultant is displaced through the distance அப்படிங்கிறத வந்து நான் சொல்லணும். அதாவது 2 like parallel forces இருக்குது, அதனோட மேக்னிடியூடு P and Q, அதனோட பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் D வந்து இந்த வேல்யூ கிடைக்குதுங்கிறத வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கும் வந்து இதே டயக்ராமை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஏலேருந்து பிங்கிற பாயிண்ட்டு, பியிலேருந்து க்யூங்கிற பாயிண்ட்டு, ஏபிங்கிறது இது. ஸோ இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து சி, இதுதான் வந்து இந்த டி. ஓகேவா? சச் தட் சிடிங்கிற டிஸ்டன்ஸை நான் ஸ்மால் டி அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேலே வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அபவ் ப்ராப்ளமில் க்யூ இன்ட்டு ஏடி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டிபி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி இஸ் நத்திங் பட் ஏசி ப்ளஸ் சிடி அப்படி தானே? அப்போ க்யூ இன்ட்டு ஏசி ப்ளஸ் சிடி is equal to P into DB is nothing but மொத்த CBலேருந்து இந்த CDயை சப்ட்ராக்ட் பண்ணால் போதுமா? அப்போ CB மைனஸ் CD அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். ஆனால் நான் சிடியை தான் வந்து என்னென்னு வச்சுருக்கிறேன்னா டின்னு வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு Q இன்ட்டு ஏசி ப்ளஸ் சிடிக்கு பதிலாக டின்னு இருக்குது இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சிபி மைனஸ் டி அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போ க்யூ இன்ட்டு ஏசி q into d is equal to p into cb minus p into d அப்படின்ட்டு எழுதலாம். அப்போ p into d plus q into d equal to p into cb minus q into ac அப்படின்ட்டு வரும். இதுலேருந்து டியை வந்து இப்போ நான் காமனாக எடுத்துடுவேன். அப்போ டியை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு p plus q is equal to p into cb minus q into acன்னு இருக்குதா? cbனா டயக்ராம்லேருந்து என்னன்னு பார்க்கணும். cbனா டயக்ராமில் cb இஸ் நத்திங் பட் இந்த மொத்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் போதும்.
அப்போ ஏபி மைனஸ் ஏசி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மைனஸ் கியூ இன்ட்டு ஏசி தேவை அப்படின்னா அதை மொத்த டிஸ்டன்ஸ்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். அப்போ ஏபி மைனஸ் பிசி அப்படின்ட்டு எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம். உள்ளே மல்டிபிள் பண்ணோன்னா பி இன்ட்டு ஏபி மைனஸ் பி இன்ட்டு ஏசி மைனஸ் கியூ இன்ட்டு ஏபி மைனஸ் கியூ இன்ட்டு பிசி அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பி இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு சிபி அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா பி இன்ட்டு ஏபி கியூ இன்ட்டு ஏபி இதுதான் வந்து நமக்கு ரிமைனிங் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டி இன்ட்டு பி ப்ளஸ் கியூன்னு இருந்தது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பி மைனஸ் கியூ இன்ட்டு ஏபி அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ டியோட வேல்யூ தேவைன்னா பி மைனஸ் கியூ டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ இன்ட்டு ஏபி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ரெண்டாவது ப்ராப்ளம்லேயுமே வந்து ப்ரூஃப் வந்து இங்கே ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து வெங்கட்ராமன் புக்கில் உள்ள ப்ரூஃபை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நம்ம என்ன ப்ரூஃப் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து வரதான் செய்யும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துருக்குறோம். மெனி பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ரிசல்டன்ட்டும் பொசிஷன் வெக்டாரும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். 2 ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.